ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி குழந்தைக்கு சோறு கொடுக்கறதுக்காக குருவாயூர் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ என் தம்பி, அவங்க ஒய்ஃப், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து அவங்க ட்ரெயினில் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்கே வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முந்தின நாள் நைட்டே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 9:30 9:45க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 hours தாங்க ட்ராவல் டைமு. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் இருந்ததுனால நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தாண்டறதுக்கே வந்து 10:30க்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஒரு 2 டைம் ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நைட் ஒரு 2:00 2:30க்கு நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் தம்பி வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2:00 அவங்களும் ரீச் ஆகிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிற வழியில் வந்து டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தோங்க. திருச்சூருக்கு கொஞ்சம் முன்னாடி லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஹைவேலேயே வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம். கொஞ்சம் பசியாகவும் இருந்துச்சு. பையனுக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் டீ சாப்பிட்டுட்டு கேக் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். இது ஒன் டே ட்ரிப் அப்படின்றதுனால பெருசாக எதுவும் பிளான் பண்ணிக்கலங்க. ஸோ குருவாயூர் பிளான் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரூட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விடுறாங்க நைட் டைமில் வந்து ரோடு வேலை நடக்கிறதுனால. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து குருவாயூருக்கு 25 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். ஆனால் வந்து ரோடு சேஞ்ச் பண்ணி விட்டதுனால கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கேயே வந்து எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுங்க ரூட்டு வந்து கண்டுபிடிச்சி போகிறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருச்சூருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு டோல்கேட் வரும். ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வண்டி வந்து எடுத்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் ட்ராவல் தான். நைட்டு போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா காலையில் கிளம்புனோம் அப்படின்னா மார்னிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் சோறு கொடுக்கறதுக்குலாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நைட்டே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூங்கிக்கலாம். ஏன்னா நைட் டைமில் ரொம்ப அன்டைமில் கிளம்புற மாதிரி இருந்தால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் வந்து இயர்லியராகவே கிளம்பிட்டோம் நைட்டே. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்து கோவிலுக்கு வந்து போனோங்க. இது வந்து திருச்சூர் டனல். ஆல்ரெடி நான் வந்து கேரளா போகும்போது இந்த ரூட்டெல்லாம் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி வீடியோஸில். திருச்சூர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஹைவேல வந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணணும். அது வந்து கூகுள் மேப் படி தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ இந்த ரூட்டில் தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2:00 வந்து என் தம்பி வீட்டில் வந்து அங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஏன்னா ரூம் ஸ்டே வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஸ்டேஷன் போயிட்டு அவங்களையும் பிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ரூம் ஸ்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அவங்களையும் வந்து பிக் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். நல்லா வந்து தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7க்கு தான் நாங்கள் தூங்கி எழுந்தோம். நைட்டு போனதுலேருந்து கொஞ்சம் வந்து மழை வந்துகிட்டே இருந்துச்சு. மார்னிங் வெதரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப வெயில் எதுவுமே இல்லை. மழை வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் வெயில் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து. ஸோ மார்னிங் வந்து சும்மா வியூ மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. சின்ன ரூம் ஸ்டே தான். ஒரு 2 ரூம் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மா அப்பா நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரூமும், அப்புறம் எங்கள் மாமா அத்தை அவங்க பசங்க எல்லோரும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூம், 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிளம்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த ரூம் ஸ்டே தான் 2nd ஃப்ளோரில் தான் புக் பண்ணியிருந்தோம். நியர்பை வந்து டெம்பிள் கிட்டேயே இருந்துச்சு. இந்த கோவில் வந்து டெம்பிள் கிட்டேயும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே வந்து ரொம்ப பக்கத்தில். இது வந்து இந்த ரூம் ஸ்டே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே புக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய தம்பி குழந்தைக்கு தான் சோறு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து 5 மந்த் கம்ப்ளீட் ஆகி 6th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 6 மந்த் தான் வந்து இங்கே கேரளாவில் வந்து எல்லோரும் சோறு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இது பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இதுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ 6th மந்த் வந்து குழந்தைக்கு சோறு கொடுக்குறோம். இதே மாதிரி என் பையனுக்கும் வந்து என்னோடய 2 பசங்களுக்குமே வந்து ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலில் தான் வந்து சோறு கொடுத்தோம். ஸோ அதுவும் நான் வந்து வீடியோஸ்லாம் முன்னாடி நான் போட்டிருக்கேன்.
கோவில்லேருந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டேலேருந்து கோவில் வந்து ரொம்ப கிட்ட. ஸோ நடந்தே வந்து போயிடலாம், கார் எடுத்துகிட்டு போவேணா, சும்மா ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே தான் போயிருந்தோம். ப்ளஸ் வந்து கோயிலுக்கு வர்றவங்க வந்து கொஞ்சம் இயர்லியராகவே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கங்க. ஏன்னா வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வீக் டேஸில் தான் நாங்கள் போயிருந்தது வந்து வீக் டேஸ் தான். நாங்கள் வந்து வெனஸ்டே போயிருந்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 9 o'clock இருக்கும். நாங்கள் சாமி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு ஈவினிங் 3 o'clock ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு கோவிலில் வந்து அவ்வளோ டைம் எடுத்துச்சுங்க. போகிற வழியில் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப ரேட் அதிகம்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஃபோன் இங்கே வந்து அலௌடு இல்லை, வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் வந்து இங்கே கிளாக் ரூமில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, வெளியில் போகிற வரைக்கும் மட்டும் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ தண்ணி எல்லாமே வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டோங்க. தூங்கி எழுந்து வந்து ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கலாம். வந்து பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 5 kilometers சவக்காடு பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்லா தூங்கிட்டோங்க. ஒரு 6 o'clock தான் தூங்கியே எழுந்தோம். அப்படின்றனால அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் ஒரு 6:40 வந்து நாங்கள் அங்கே ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போனோம். அப்புறம் வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால நைட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூர் வர லேட் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வர வழியில் வந்து இந்த சிப்பி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினோம். அங்கே இந்த பக்கம் இருக்கிற சிப்பி வந்து 500 சொன்னாங்க, இது வந்து 300 சொன்னாங்கங்க. ஸோ ஒர்த்து தான். 1 kg வந்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் வந்து மீனெல்லாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ பீச் பக்கம் அப்படின்றனால ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம், நெக்ஸ்ட் டே வந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டே வந்துட்டோம். ப்ளஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கிறத விட கேரளாவில் வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்படின்றதுனால நான் அங்கேருந்தே வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் வந்து மீன் கூடவே வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் நிறைய போட்டு கொடுத்தாங்க நான் சொல்லி கேட்டதுனால. அதனால் நான் மீனெல்லாம் வாங்கிட்டு திருப்பி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். ஸோ ரிட்டன் வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு வர வழியிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். ரிட்டன் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12:10 நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்த உடனேவே வந்து ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதை தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அந்த சிப்பி வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளுமே வந்து நாங்கள் ஃபிஷ்ஷு தான் சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு நெத்திலி மீனும் சிகப்பு நகர மீனும் வாங்கியிருந்தேன். அதுவும் 200 rupees தான் ஆச்சு. ஸோ அதையும் நெக்ஸ்ட் டே சமைச்சாச்சு. சாலை மீன் மட்டும் நான் ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன், சாட்டர்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த vlog வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.